வணக்கம், இது உங்கள் கற்றல் எழுது. நம்ம குழந்தைங்க அவங்க ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா நம்ம 3 விஷயங்கள் நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், அவங்களோட குவாலிட்டி டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். குவாலிட்டி டைம் அப்படின்றது எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாமல், அதாவது டிவி, மொபைல் அண்ட் பேசிகிட்டே இல்லைன்னா நம்ம வேறு ஏதாவது வேலை செஞ்சுட்டே அவங்களோட விளையாடுறது அந்த மாதிரி இல்லாமல் கம்ப்ளீட்டாக அட்டென்ஷன் ஃபுல்லாகவே அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இது எது வேணால் நீங்கள் பண்ணலாம். ஒரு புக் ரீட் பண்ணலாம், இல்லைனா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கேம் விளையாடலாம் டாய்ஸ் வச்சு, இல்லைனா பார்க் கூட்டிகிட்டு போய் விளையாடலாம், இல்லை அவங்க ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி ஏதாவது ட்ராயிங், பெயிண்டிங், கிராஃப்ட் ஆக்டிவிட்டி, பேஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் அண்ட் பார்த்திங்கன்னா போர்ட் கேம்ஸ் எது வேணால் இருக்கலாம். பட் ஆனால் குவாலிட்டியாக டெய்லி அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ் ஆகுது அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். செகண்ட் ஒன், ஆக்டிவ் லிஸ்னிங். குழந்தைங்க இப்போ நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்படி அவங்க நிறையா சொல்லும்போது கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்து நம்ம ஆக்டிவாக லிசன் பண்ணணும். அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபீலிங்ஸையும் நம்ம அக்செப்ட் பண்ணணும். தேர்ட் ஒன், எப்போவுமே லவ் அண்ட் அப்ரிஷியேஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள் குழந்தைங்கக்கிட்ட. சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் அவங்க போட்டாலும் அதை நம்ம பாராட்டணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்க டாய்ஸை விளையாண்டு முடிச்சுட்டு கரெக்டான பிளேஸில் எடுத்து வச்சா, இல்லை அவங்களோட ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போய் அவங்களோட கபோர்டில் வச்சாலோ, இல்லை கிச்சனில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால், இல்லை ஸ்டடீஸில் ஏதாவது நல்லா ஹோம்ஒர்க் கம்ப்ளீட்டாக எழுதிட்டா, இல்லைனா இன்றைக்கி அழாமல் வெளியில் வந்தாங்க அப்படின்னா, இல்லை ஸ்கூல்லேருந்து ஹாப்பியாக வந்தாங்க அப்படின்னா, எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது மாதிரி நீங்கள் அந்த ரைட் வேர்ட்ஸ் வச்சுட்டு நீங்கள் அவங்கள பாராட்டலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ரொம்ப கைண்டாக இருந்தால், இன்றைக்கி ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருந்தாங்க, இந்த மாதிரிலாம் நம்ம அவங்க காது படுற மாதிரி நம்ம சொன்னால் அவங்களுக்கே தெரியும், ஓகே நான் ரொம்ப கைண்டான பர்சன், நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பர்சன் அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு புரிய வரும். ஸோ பெரிய விஷயம் சின்ன விஷயம் அப்படின்றதுலாம் கிடையாது. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், இப்போ காலையில் அழாமல் அவங்க எந்திரிச்சிட்டாலோ, இல்லை அவங்க ஸ்கூலுக்கு டைமுக்கு ரெடி ஆகிட்டா, அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க எஃபர்ட் போட்டு அவங்கள எந்த ஒரு விஷயம் சின்ன விஷயமா இருந்தாலும் அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். இந்த 3 விஷயமே நம்ம பண்ணும்போது நம்ம குழந்தைங்க அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவாங்க. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது அவங்களோட ஒரு குவாலிட்டி டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.